தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இறைவன் தன் விரும்பியவர்களை தனது பணிக்காக அழைத்து தான் விரும்பியவர்களிடம் தன்னை பற்றி அறிவிக்க அனுப்புகிறார் என்பதை எடுத்துச் சொல்கிறது இன்றைய வழிபாடு. திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவரது அரச குருத்துவ திருக்கூட்டத்தை சார்ந்தவர்கள். இறைவனின் நற்செய்தியை படைப்பிற்கு அறிவிக்கும் பணி நாம் அனைவருக்கும் பொதுவானது என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் நற்செய்தி பணி செய்ய இறைவனின் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து தேங்காய் கடை உரிமையாளர் சுரண்டை லூர்து வியாகப்பன் சகாய மேரி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று 2வது அகவை தினத்தை நிறைவு செய்கின்ற இவர்களின் பேத்தி யாழ் நிலாவிற்கு இறைவன் நிறைந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்றும், உடல் உள்ள சுகம், படிப்பு நன்மை, ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அச்சங்குன்றம் ஃப்ளாரன்ஸ் அம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குறிப்பாக தலை சுற்றல் நோயிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், ரிச்சர்ட் வீட்டிலே குடும்ப சமாதானம் நிறைவு பெற வேண்டும் என்றும், நெல்சன் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என்றும், ஆரோக்கியராஜ், ஆக்னஸ் மேரி, தேவகுமார் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். மரியதாஸ் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், லூர்து ஆண்டன் புஷ்பா கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பிரான்சிஸ்கா சூசை கித்தேரியான் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அந்தோணி வியாகம்மாள், ஆரோக்கியசாமி, அந்தோணி அம்மாள், சூசை கித்தேரியான், கப்ரியேல், திபியூசியஸ் ரோஜ் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆலடிப்பட்டியை சார்ந்த ஃபாத்திமா மேரி குடும்பத்தில் கிறிஸ்துவில் மரித்த உபகாரம், சிங்கார மேரி, ஆப்ரஹாம், குழந்தையம்மாள், பிச்சையம்மாள், கிறிஸ்டோஃபர் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், உத்திரிக நிலை ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவில் மரித்த இமாக்லேட் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். சேர்ந்தமரம் ஜெயஸ்டெல்லா ஃப்ரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டையை சார்ந்த சேவியர் ஜெயராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவரையும் உடல் உள்ள சுகத்தோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பேரக்குழந்தைகளுடைய நன்மைக்காகவும், கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து ராஜன் ரெஜிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, ஜெமிக்ஷா இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக உடல் உள்ள சுகத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறை அருளால் நிரப்பப்பட இந்த ஞாயிறு பலி இறை தெய்வீகத்தை நமக்கு கொண்டு வந்து தர உருக்கத்தோடு ஜெபிப்போம். இறை அருளால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. இதய அமைதியை இறைவா, உமது பேரன்பின் பிள்ளைகள் நாங்கள் உண்மை ஒளியில் நடக்க அருள் செய்கின்றே. அதனால் நாங்கள் எந்நாளும் உமக்கு ஏற்றவற்றை விரும்பி நாடி தேடுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஏழைகளும் எளியவர்களும் சமூகத்தில் பணமும் அதிகாரமும் படைத்த மனிதர்களால் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டனர். துன்புற்ற எளிய மக்களின் நிலை கண்டு வருந்திய இறைவனின் எண்ணத்தை பிரதிபலிப்பவராக ஏழை மக்களின் உரிமை வாழ்விற்கான குரலாக ஓங்கி ஒலித்தார் ஆமோஸ். ஆமோஸ் இறைவாக்கினர் சந்தித்த சவாலை எடுத்துச் சொல்லும் முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 12 முதல் 15 முடிய. அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே,
ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் இறைவனின் மாட்சியை புகழும் விதமாக எழுதிய புகழ் பாடலில் ஒன்று எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இடம்பெறும். இப்பாடல் இறைவன் தன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு எல்லா விண்ணக ஆசியையும் வழங்கியுள்ளார். இறைவனின் இம்மாபெரும் செயலுக்கு அடிப்படையாக இருப்பது அவர் நம்மீது கொண்டுள்ள அன்பு மட்டுமே என இறைவனின் அன்பை வியந்துரைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம்.
உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 14 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்கு முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியை நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள்.
பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. கைத்தடியும் மிதியடியும் போட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் வேறு எந்த விதமான சுமைகளும் உங்களுக்கு வேண்டாம். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மனித வாழ்வு என்பது ஒரு பயணம். இது நம் அனைவரும் அறிந்திருக்கின்ற ஒன்று. அது கருவறையில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது என்பதா, அல்லது கருவறைக்கு முன்பே ஆண்டவரிடம் தொடங்கி ஆண்டவராகிய கடவுளின் விண்ணரசில் போய் முடிகிறது என்பதுதான் அவருடைய வாழ்வின் தனிப்பட்ட அல்லது மாறுபட்ட சித்தாந்தம். நிறைய மனிதர்கள் இன்று என்ன சிந்திக்கிறார்கள் என்றால், வாழ்வு என்பது கருவறையில் தொடங்குகிறது, ஒரே ஒரு வாழ்வுதான், அது கல்லறையோடு முடிந்து விடுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நான் காண்கின்ற அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், போராட வேண்டும். ஒருவேளை அதை திருடி பெற்றாலும் பரவாயில்லை, ஏமாற்றி பெற்றாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த உலகத்தில் என் கண்களுக்கு தெரிகின்ற எல்லா விதமான சுகங்களையும், இந்த உடல் எதையெல்லாம் கேட்கிறதோ, இந்த ஐம்புலன்கள் எதையெல்லாம் சிறந்ததென்று நுகர ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் நான் தின்று கொளுத்து விட்டேன், சுவைத்து பார்த்து விட்டேன் என்று சொன்னால், பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், நான் என் பயணத்தில் வெற்றி பெற்று விட்டேன் என்பது பெரும்பாலான மனிதர்கள் வைத்திருக்கிற ஒரு தத்துவம் அல்லது சித்தாந்தம். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே நம்மை அறிந்திருக்கிறார். ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய இந்த தாய் வயிற்றில் உருவாகி இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பே முன்குறித்து வைத்திருக்கிறார். எதற்காக? தன்னுடைய விண்ணக கொடைகளை நமக்கு தருவதற்காக, அவருடைய தெய்வீக அருளை, தெய்வீக ஆசீரை நமக்கு தருவதற்காக. இப்படி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், இந்த இடைப்பட்ட கருவறையில் தொடங்கி கல்லறை வரை போகிற இந்த உடல் என்பது, அல்லது இந்த உடலுக்கான வாழ்வு என்பது, அந்த உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற உணவு, இந்த உடலை மறைத்துக் கொள்வதற்காக இதோ கொடுக்கப்படுகின்ற உடை, இந்த உடல் மழையிலும் வெயிலிலும் நனைந்து அழிந்து கெட்டுப்போய் விடாமல் இருப்பதற்காக பாதுகாக்காக வைக்கப்படுகின்ற ஒரு குகை அல்லது வீடு அல்லது இடம், இதெல்லாம் இரண்டாம் பட்சமாக நமக்கு நிற்கும். ஏனெனில் இந்த உடம்பு தோன்றுவதற்கு முன்பிருந்தே நான் இருக்கிறேன். இந்த இரண்டாவது வாசகம் அழகான ஒரு பாடல், அழகான ஒரு கவிதை. பவுலடிகளார் எபேசியருக்கு அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். ஆண்டவராகிய கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய தெய்வீக கொடைகளான தூய ஆவியினுடைய அருளையும் ஆசீரையும் தருவதற்காக நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே நாம் இரண்டாம் தர பிள்ளைகள் அல்ல, அடிமை பிள்ளைகள் அல்ல. எதற்கு அடிமை? இந்த உடலுக்கு, இந்த உடல் சார்ந்த இந்த உலகத்திற்கு, இந்த உடல் சார்ந்த உலகத்தை கௌரவப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சமூகம் என்கின்ற ஒரு கட்டமைப்பிற்கு. பிரியமானவர்களே, நாம் இதை தாண்டியவர்கள். நாம் மீட்பின் பிள்ளைகள், நாம் மீட்போடு வாழ்வதற்காய் பிறந்தவர்கள், நாம் சுதந்திரத்தின் பிள்ளைகள். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் அதற்கு தேவையான ஞானத்தை நமக்கு தருகிறார். ஆண்டவராகிய கடவுள் இதை உணர்ந்து கொள்வதற்கான நல்ல அறிவை நம் ஒவ்வொருவருக்கும், பிறந்தகிற இந்த உலகத்தில் பிறப்படுத்த எல்லோருக்கும் அதை தருகிறார். ஒரு சிலர் அதை உணர்ந்திருக்கிறார்கள், பல சிலர் அதை உணராமல் ஏதோ கண்களை மூடிக்கொண்டு வாழ்வது போல குருட்டாம்போக்கான ஒரு வாழ்க்கையை, தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையை, அக ஒளி பெறாத, உள்ள ஒளி பெறாத, வெளிச்சம் இல்லாத இருட்டில் வாழ்கிறவர்களைப் போல வாழ்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதற்கு எடுத்துக்காட்டு முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் இரண்டும். இந்த இரண்டாம் வாசகத்தின் தத்துவத்தை தான் முதல் வாசகத்திலே ஆமோசு வாழ்ந்தார். சுதந்திர பிள்ளையாய், உரிமையின் பிள்ளையாய், ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் வாழ்ந்தார். ஆனால் அவர் எங்கே வாழ்ந்தார்? சும்மா காட்டில் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு இதோ காட்டு அத்திமரத்தை பராமரித்து கொண்டு வாழ்ந்தார். ஆனால் வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட
அமத்சியா என்று சொல்லப்படுகிறவர், இதோ வடநாடு என்று சொல்லப்பட்ட அந்த இஸ்ராயல் நாட்டிலே சமாரியா அரண்மனை இருக்கின்ற இடம் என்றால் பெத்தேல் என்பது வழிபாட்டின் மையம். இந்த வழிபாட்டின் மையத்தில் இருக்கிற நம்முடைய மனச்சான்று, இந்த உடல் என்று சொல்லப்படுகிற கண்களால் தொடர்பு பாணுகின்ற, இந்த கையால் தொட்டு உணரக்கூடிய இந்த பொருட்களை, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஐம்புலங்களுக்கு நாம் கொடுக்கின்ற இந்த சுவைகளை கட்டுப்படுத்த வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். ஒரு அரண்மனை என்று சொன்னால் அங்கே அமைச்சர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அரசனுக்கு நல்லறிவு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனச்சான்று என்பது, நம்முடைய இந்த ஞானம் நிறைந்த அறிவு என்பது, கடவுள் கொடுத்த சித்தம் என்பது வாழ்க்கை பயணத்தை நேரே போ, சரியாய் போ, இணைந்து வாழ், இறைவன் கொடுத்த ஆசிரை மலரச் செய் என்று நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இந்த அமத்சியா என்று சொல்லப்படுகிறவன் அதை செய்யவில்லை. அவனே திசை மாறிவிட்டான். அவனே இந்த அரசனின் போக்கிலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எந்த விதமான தத்துவங்களும் சித்தாந்தங்களும் இல்லாத, கருவறையில் தொடங்கி கல்லறையில் தான் முடிகிறது, ஆகவே இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை மட்டும்தான் தெரிகிறது, அதை தாண்டி ஒன்றுமில்லை என்கின்ற நினைக்கி எவன் சுட்டி காட்ட வேண்டுமோ, எவன் சொல்லி காட்ட வேண்டுமோ அவனே தடம் மாறிவிட்டான். ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வலிமை மிக்கவர். ஆகவே ஒரு தூசை கூட பெரிய கருவியாய் பயன்படுத்த முடியும். ஒரு கூழாங்கல்லை கொண்டு அவ்வளோ பெரிய கோலியாத்தை இதோ வீழ்த்த முடியும், ஆண்டவர் உடன் இருக்கிற பொழுது. அவன் சொல்றான், கோலியாத்து தாவீதை பார்த்துட்டு, என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் கையில் இருக்கிற வாளை பார், என் கையில் இருக்கிற ஈட்டியை பார், இந்த கேடயத்தின் எடை என்ன தெரியுமா? என்னுடைய உயரம் என்ன தெரியுமா? என் மார்பிலே நான் பாதுகாப்புக்காக வைத்திருக்கிற இந்த வெண்கல செதில் என்ன எடை தெரியுமா? இப்படி இருக்கிற ஏண்ட நீ கூழாங்கல்லோடு வருகிறாய். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தாவீது வெற்றி பெற்றான். அந்த கூழாங்கல்லை கொண்டு நெத்தியில் அடித்துவிட்டு கீழே விழுந்த பிறகு கோலியாத்தின் தலையை வெட்டினான். கோலியாத்தின் தலையை வெட்டுறதுக்கு தான் அவன்கிட்ட வாழையே கிடையாது, எப்படி கோலியாத்தின் தலையை வெட்டினான்? அதான் கோலியாத்து வச்சுருந்தான்ல. சபை உரையாளர் புத்தகம் ஒரு வசனத்தை சொல்லுகிறது, கேட்டுட்டு உடனே மறந்துருங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவராகிய கடவுளோ தான் விரும்புகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஞானத்தை தருகிறார். ஆனால் பாவம் செய்கிறவருக்கோ சொத்து சேர்த்து வைப்பதற்கான தண்டனையை தருகிறார். ஒரு வசனம். ஏனெனில் கோலியாத்து சொன்னா, என் கையில் இருக்கிற வாள் தெரியுமான்னு, அந்த வாளை கொண்டுதான் தாவீது கோலியாத்தின் தலையை வெட்டினான். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவேதான் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்தார். அழைத்த பொழுது இருவராக அனுப்புகிறார். அவர்களுக்கு அசுத்த ஆவிகள் மீது, தீமையின் மீது, இந்த உலகத்தில் இருக்கிற அக்கிரத்தின் மீது ஆற்றல் கொடுத்து அனுப்பினார். அடிமை பிள்ளைகளாய் அல்ல, உரிமை பிள்ளைகள். இதோ இந்த ஐம்புலன்களுக்கென்று, இந்த சமூகத்திற்கென்று, அல்லது இந்த சமூகம் வைத்திருக்கின்ற ஏமாற்று சூழ்ச்சிகளுக்கென்று, தந்திரங்களுக்கென்று நாம் அடிமைகள் அல்ல. நாம் அனைவரும் அன்பு குழந்தைகளே உரிமையின் பிள்ளைகள், உடைமையின் பிள்ளைகள், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். கத்தோலிக்க கிறிஸ்தவம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நாம் அனைவரும் அரச குருத்துவ திருக்கூட்டத்தினர். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுல் அதை மீண்டும் அழுத்தமாய் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பெயரால் ஒன்று சேர்வதை இறையாட்சி என்றால் அங்கே மாசற்றோராகவும் தூயவராகவும் வாழ்வதற்கான அறிவையும் ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ யோசித்து பாருங்களேன், இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிற பொழுது எதை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். நம்முடைய பயணத்திலே நமக்கு எது தேவை என்றால் ரெண்டு, ஒன்று கைத்தடி, இன்னொன்று மிதியடி. இது என்ன கைத்தடி மிதியடி? கைத்தடி என்பது விவிலியத்தின் பக்கத்தில் வாசிக்கிற பொழுது மோயிசனின் கரத்தில் இருந்த கைத்தடியை சுட்டி காட்டுகிறது. மோயிசனின் கரத்தில் இருந்த கைத்தடி வலிமை மிக்க கைத்தடி. எதனால் அந்த கைத்தடி வலிமை மிக்கதாக மாறியது? ஆண்டவரின் ஆற்றல் அதன் மீது இறங்கியது. மோயிசன் அந்த குச்சை வச்சு தான் ஆடு மேய்த்தார். ரொம்ப நாட்களாக அவரிடம் அந்த கம்பு இருந்தது. ஆனால் அந்த நெருப்பின் வடிவத்தில் ஆண்டவரை சந்தித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கரத்தில் இருக்கிற அந்த கோலை கீழே போடு. அது பாம்பாய் மாறியது. இப்போது அதை பிடி, அது மீண்டும் கம்பாய் மாறியது. ஆண்டவர் ஒரு வலிமை கொடுத்தார். இந்த வலிமையை கொண்டுகிட்டு நீ எகிப்துக்கு போ. எகிப்துக்கு போனார்.
போன இடத்திலே இதோ அங்கே ஏறக்குறைய ஆயிரக்கணக்கானவர்கள், மாயவித்தை தெரிந்தவர்கள், மந்திரவாதிகள், இந்த உலகத்தை தன் கட்டுக்குள் வைத்திருந்தவர்கள், சக்தியை ஆளுமை செய்து கொண்டிருந்தவர்கள். மன்னன் இருக்கிறான், அரண்மனை இருக்கிறது, எல்லோரும் கம்பை கீழே போட அவர்களுடைய மந்திரக்கோல் எல்லாம் பாம்பாய் மாறுகிறது. அப்போது மோயிசனை கடவுள் சொல்லுகிறார், நீயும் உனது கையில் இருக்கிற கோலை, நான் உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சக்தியை காட்டு. கீழே போட்டாரு, இதுவும் பாம்பா மாறியது. இதில் என்ன இருக்குது? அதுவும் பாம்பா மாறிச்சு, இதுவும் பாம்பா மாறிச்சு. இதில் என்ன பெரிய அதிசயம், வித்தை? பிரியமானவர்களே, அந்த தீமையின் பாம்புகள் அனைத்தையும் இந்த மோயிசனின் சக்தி விழுங்கி விட்டது. ஆண்டவர் கொடுத்த ஆற்றல் நம்முள் இருக்கிற பொழுது நாம் தீமைகளை கண்டு அஞ்ச மாட்டோம். அந்த தீமைகளை தின்றி செறித்து விடுவோம், காணாமல் போகும். அதன் பலம் நம்மிடம் எடுபடாது. அந்த கோலை கொண்டு கையை நீட்டினார், செங்கடல் பிரிந்தது. அந்த கோலை கொண்டு பாறையை தட்டினார், தண்ணீர் வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பராமரிப்பார். ஆண்டவரின் பாதுகாப்பு, ஆண்டவரின் பராமரிப்பு, ஆண்டவரின் ஆசீர் நமக்கு உண்டு. எனவேதான் திருமுழுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே ஆசீர்வாதம் என்கின்ற அதிகாரத்தை கையில் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த கம்பு. இரண்டாவது, மிதியடி போட்டுக் கொள்ளுங்கள். அது என்ன மிதியடி? பிரியமானவர்களே, நாம் உரிமை பிள்ளைகள். மண்டைக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லுங்க. சாத்தானுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளோ, இந்த உலகத்தின் ஆற்றலுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளோ, இந்த உலகத்தில் இருக்கிற தீமை, சூது, சூழ்ச்சி நம்மை வெற்றி கொள்ள முடியும் என்றோ கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட உரிமை பிள்ளைகள். இந்த மிதியடி என்பது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அந்த ஊதாரி மைந்தன் கதையை வாசிக்கிற பொழுது அழகாய் சொல்லுவார். அவனோ எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்தான், என்னை வேலையாளா சேர்த்துக்க போதும் அப்படின்னு வந்தான். ஆனால் தந்தையாக்கிய கடவுள் அவனை அழைத்து அவன் கைக்கு மோதிரம் கொடுத்தார். அந்த மோதிரம் என்பது இந்த கையில் இருக்கிற கோல் என்பதெல்லாம் அதிகாரத்தின். பிரியமானவர்களே, அவனது பாதங்களுக்கு செருப்பு கொடுத்தார். அந்த வீட்டிலே அடிமை பிள்ளைகள் என்பவர்கள் செருப்பு போடுவதற்கு, மிதியடி போடுவதற்கு அனுமதியற்றவர்கள். ஆனால் உரிமை பிள்ளை மிதியடி போடுவதற்கு தகுதி படைத்தவன். ஊதாரி மைந்தனுக்கு அவன் தந்தை கொடுத்த மிதியடியை போல ஆண்டவர் இயேசுவும் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் எந்த திசையில் நீங்கள் போனாலும் சரி, உங்களுக்கு அடையாளம் இந்த மிதியடி. நீங்கள் ஆண்டவரின் பிள்ளை என்கின்ற ஒரு அடையாளம் தான். எனவே ஆண்டவரின் குழந்தை என்பது நமக்கு இங்கே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நம் சிந்தனையில் பதிந்து கொண்டே இருக்க வேண்டும். உன் அடையாளம் என்ன என்று யாராவது கேட்டால், நான் ஆண்டவரின் பிள்ளை என்பது என் மிதியடியான அடையாளம், இதோ ஆண்டவர் கொடுத்த வலிமை எனக்கு இருக்கிறது என்பது என் கைத்தடியான அடையாளம். இந்த இரண்டையும் கொண்டு உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். இந்த இரண்டையும் கொண்டு உலகத்தில் இருக்கிற தீமைகளை நீங்கள் விரட்டி அடிக்க முடியும். உங்கள் வீடு சுத்தமானதாக இருக்கும், உங்கள் உள்ளம் ஒளிமிக்கதாக இருக்கும், உங்கள் பாதையும் பயணமும் அமைதியும் சமாதானமும் மிக்கதாக இருக்கும். ஆனால் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். செப்பு காசோ இதோ அங்கிகள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார். அது கடவுளின் வேலை. அது கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வேலை. எனக்காய் உழைக்கிற என் பிள்ளைக்கு நான் அத்தனையும் தருகிறேன். தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஜெபிக்கிறான். ஏனெனில் நான் கேதுரு மரங்களால் ஆன நல்ல அரண்மனையை கட்டிவிட்டேன். ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், தம்பி, என் மீது நீ அக்கறை கொண்டாய், உன் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன், உன் வழிமரபு என்றென்று உயர்ந்து நிற்கும். அவ்வளவுதான். முந்த இறைவனுக்காய் நீங்கள் சிந்தனைகளை கொண்டு வந்து வைக்கிற பொழுது, நம்ம பழமொழி கூட இருக்குல்ல, ஊராம் பிள்ளையை நீ ஊட்டி ஊட்டி வளர்த்துவாரு, ஓம் பிள்ளையை ஆண்டவர் தன்னால் அழகாக வளரச் செய்வார். அது உண்மை. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே நாம் நம்முடைய உள்ளத்திலே இந்த சிந்தனைகளை பெற்றிருக்க வேண்டும். நான் பாதுகாக்கப்படுவதும் பராமரிக்கப்படுவதும், என் வாழ்வின் வழி துணையாய் வழி பாதையாய் வருவதும் ஆண்டவராகிய கடவுள். ஏனெனில் நான் உரிமை பிள்ளை. பிரியமானவர்களை, முதல் வாசகத்திற்கு வருகிற பொழுது ஆமோசு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் எங்கிருந்தாலும் சரி, ஆனால் அதை செய்ய வேண்டிய அமத்சியா என்று சொல்லப்படுகிறவனோ இதோ பெத்தேலில் உட்கார்ந்து கொண்டு இரண்டாம் தரம் என்று சொல்லப்படுகிற இந்த கீழ்த்தரமான அல்லது இந்த உலக சார்ந்து அழிந்து போகிற, கண்டிப்பாய் மாறி போகிற, கண்டிப்பாய் காணாமல் போகிற, இதோ இந்த உலக செல்வங்கள் அழிந்துவிடும்,
ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், அழியாத விண்ணக செல்வங்களை சேர்த்து வையுங்கள். அந்த விண்ணக செல்வத்தை திருட முடியாது, யாரும் கொள்ளையிட முடியாது, பூச்சி கூட அரிக்க முடியாது. பிரியமானவர்களே, 2 வகையான தன்மை, 2 வகையான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கவே இருக்கிறது. முதன்மையான ஆசீர் என்பது தெய்வீக கொடை, ஆண்டவர் தருகின்ற இதோ உறவு, கருணை, இரக்கம், மன்னிப்பு, கீழ்ப்படிதல், எல்லா விதமான விண்ணக கொடைகள். அதை பிள்ளைகளுக்கு கொடுங்க. அந்த செல்வங்களை நீங்க சேர்த்து வைங்க. பொறுமை, தீவிரமான மன உறுதி, நம்பிக்கை, இதை காத்துக்கொள்ளுங்கள். இது இல்லாமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற எந்த செல்வமும் நிலைக்க போவதில்லை. இது இல்லாமல் நீங்கள் சேர்த்து வைக்கிற எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு பெரிதாய் நிற்க போவதில்லை. ஏனென்றால் தந்தை கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறார். தன்னுடைய பிள்ளைக்கு இந்த 4 வீடு, இந்த இவ்வளவு பணம், இவ்வளவு சொத்து அப்படின்னு. அந்த குழந்தைக்கோ அதை காப்பாற்றுவதற்கு தேவையான ஞானம் கூட இல்லை. ஒரு வீட்டிலே ஒரு தந்தை தேவைக்கு சேர்த்து வைத்திருக்கிறார், அழுகிறார். சாமி, என் பிள்ளையை பற்றி எப்படியாவது ஜோம் பண்ணுங்க, என் பையனுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க, இவ்வளோ வச்சிருக்கிறேன், படிக்க மாட்டேங்கிறானே, நல்லா படிச்சுட்டாம்னா எப்படியாவது வெளியில் ஒரு வேலைக்கு, வெளியில் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துடலாம்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. எனக்கு நல்ல ஞானத்தை தந்தாங்க, அறிவை தந்தாங்க. நான் நல்லா படித்து இன்னைக்கு நல்ல வேலையில் இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக இவ்வளோ காண வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு படிக்கவே மாட்டேங்கிறானே. நான் அதைத்தான் சொன்னேன். படிப்பு வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இறைவனை தேட கற்றுக்கொடு. டெய்லி ஜோமால சொல்லிக் கொடுவான், பிள்ளை படிக்கும். அவர் சிரிப்பார். சாமி, நான் என்ன கோவத்தில் என்ன வருத்தத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உடனே ஜோமால சொல்லிக் கொடுங்க. நான் சொல்கிறத கேளு. அடப்பாங்க சாமி, ஏதாவது கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து, கொஞ்சம் மெமரி டிப்ஸ்லாம் கொடுத்து இந்த பையனை கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துவீங்கன்னு பார்த்தா, நான் சொன்னேன், தம்பி, இன்னைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனைனா அட்டென்ஷன் டெபிசிட் அப்படிங்கிற நோய். அது என்ன அட்டென்ஷன் டெபிசிட் அப்படின்னு சொன்னால், இந்த சின்ன வயசுலேருந்தே டிவி பார்த்தே வளர்கிற குழந்தைகள் இல்லையா, நம்ம குழந்தைகள் மொபைல் பார்த்தே வளர்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு செகண்டு 5 செகண்டுக்கு ஒருக்கா ஸ்க்ரீன் மாறிக்கிட்டே இருந்தால் தான் அதை பார்ப்பான். ஒரே ஸ்க்ரீன் இருந்தால் பார்த்துக்கிடாது. இது எல்லாமே டிக்டாக்கு, இந்த அதெல்லாம் அழிச்சிட்டானோ, வேறு என்ன வச்சுருக்கான், இன்ஸ்டாகிராமு, இந்த ரீல்ஸே பார்க்குற ஆட்கள். ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காமனா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். எந்த நிகழ்ச்சியும் ஸ்டெடியாக நிற்கக்கூடாது. வாத்தியார் பாடம் நடத்தும் போது இப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த வாத்தியார் நின்று மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பார். இவன் புத்தி எங்கேயோ போயிடும். என்னையா நடத்தாருக்கு போய் சொன்ன இடத்துலேயே சொல்லிட்டு நான் பார்க்குற டிவியில் எவ்வளோ வேகமாக ஓடுது, நான் பார்க்குற ஸ்க்ரீனில் எவ்வளோ வேகமாக ஓடுது, இவர் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன மனுஷன், நீங்கள் பேசும்போது அதான் உங்கள் பிள்ளைங்க ஒழுங்கா கவனிக்கிறது இல்லை அப்படின்னா, என்ன சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கா. ஷார்ட்டாக சொல்லு, சுருக்கமாக சொல்லு. இல்லை, இதை சுருக்கமாக சொல்ல முடியாதடா, ஓ நல்லதுக்காகத்தான்டா சொல்கிறேன். அப்போ நீ சொன்னால் நான் கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு பழக்கம் இல்லை, அவ்வளோதான். நான் அதனால் அந்த அப்பாட்ட சொன்னேன், ரொம்ப அழகா, ஒரு ஜெபமாலை ஜெபிப்பதற்கு 15 நிமிஷம் மெதுவாக உன் பிள்ளைய பழக்கு. ஒவ்வொரு ஜெபமாலைக்கு இடையில ஒவ்வொரு திருப்பாடல் வாசித்து ஜெபிக்கணும்னு பழக்கு. குறைந்தது 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரம் ஒரு ஜெபமாலையும் ஜெபித்து ஒரு திருப்பாடலும் உன் பிள்ளை வாசிக்கிற அளவுக்கு புத்திசாலி ஆயிட்டாம்னா 45 நிமிஷத்துக்கு இந்த புத்தி ஒரு இடத்துல நிற்கும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஒரு அரை மணி நேரம் பாடம் நடத்துறத உன் பிள்ளை புரியும். நீ ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு தெரியும். ஒரு இடத்துல உட்காராது, தொருன்னு இப்படியே பார்க்கும். இல்லைன்னா நம்ம பேசினா தூங்கி விடும். இல்லைன்னா எப்போ முடிப்பை எந்திரிச்சு போகணும்னு உட்கார்ந்துருக்கும். வீட்டில் எல்லாத்துக்கும் நடக்கா இல்லையா? பிரியமானவர்களே, இந்த முதல் தரமான விண்ணக ஆசீர் இல்லாமல் இந்த மண்ணகத்தில் இருக்கிற எதை கொண்டு போய் கொடுத்தாலும் நிலைக்க போவதில்லை. எனவேதான் இந்த 3 வாசகமும் சொல்லுகிறது. இயேசுநாதர் கூட போகும்போது, உனக்கு கூட நீ இவற்றை கொண்டு போகாதே, மிதியடியும் கைத்தடியும் போதும், நான் தரும் ஆற்றலும் நான் தருகின்ற இந்த இதோ வாழ்க்கைக்கான அதிகாரம், பிள்ளை என்கின்ற அந்த உணர்வு, ஆசீர்வாதம் உனக்கு போதும், நீ நிலைத்திருப்பாய். என் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆழமான பகுதிகள் ஒழுங்காய் தியானிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பு இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவை தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். பல்வேறு விதமான சவால்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்டாலும் மனம் தளர்வுறாமல் இறைவாக்கு உரைத்த இறைவாக்கினர்களைப் போல எம் திரு அவை தலைவர்கள் இன்றைய உலகில் ஏற்படும் சமூக அரசியல் பொருளாதார சவால்களுக்கு நடுவிலும் துணிவோடு மனம் தளராமல் நற்செய்தி பணி செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எம் இந்திய நாட்டிற்காகவும் எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அரசியல் தலைவருக்காக எம் இந்திய நாட்டின் பெரும்பான்மையாக உள்ள ஏழை எளிய மக்களின் நலனை மனதில் கொண்டவர்களாக எம் நாட்டு தலைவர்கள் செயல்படவும் மக்களின் நலனுக்கான திட்டங்களை முன்னெடுக்கவும் அனைவரின் உரிமைகளும் பாதுகாக்கப்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, இருவருவாக அனுப்பப்பட்ட சீடர்களைப் போல இன்றும் பல நிலைகளில் நற்செய்தி பணி செய்யவும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தொடர்ந்து நற்செய்தி பணி செய்வதற்காக ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கவும் நற்செய்தி பணி செய்வதற்கு தேவையான எல்லா பொருளாதார உதவிகளும் கிடைக்கப்பெற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, கிறிஸ்தவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நற்செய்தி பணியாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய கடமை உள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணரவும் கிறிஸ்துவின் நற்செய்தி பணிக்கு எங்களால் முடிந்த பங்களிப்பை எல்லா நிலைகளிலும் கொடுக்கவும் கிறிஸ்துவின் நற்செய்தி அனைவருக்கும் சென்று சேர உழைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, மக்களை உமக்கு சொந்தமான மக்களாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தீர் என்று உமது வார்த்தைக்கேற்ப இறைவனின் அன்பு எல்லா மக்களின் மனங்களிலும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கவும் அன்பினால் தூண்டப்பட்டவர்களாக மக்கள் அனைவரும் பிணக்குகளை கடந்து ஒற்றுமையோடும் உறவோடும் வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்கின்ற மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகிறோம். இதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பவனாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது அன்பு கொண்டீர். இயேசு கிறிஸ்து பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல் இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அதே அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளச் செய்தீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற கிறிஸ்துவில் மரித்த அந்தோணி வியாகம்மாள், ஆரோக்கியசாமி, அந்தோணி அம்மாள், சூசை கித்தேரியான், கப்ரியேல், திபியூசிஸ் ரோஜ், ஃபாத்திமா மேரி, உபகாரம் சிங்கார மேரி, அபர்ணாம், குழந்தை அம்மாள், பிச்சை அம்மாள், இம்மாக்குலேட் இவர்களது ஆன்மாவை ஒளி நிறைந்தவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 15ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு புனித அன்னை தெரேசாள் அன்பியத்தில் திருப்பலி. 16ஆம் தேதி செவ்வாய் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. திருப்பலி முடிந்ததும் ஒவ்வொருயிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 17ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 19ஆம் தேதி வெள்ளி மாலை 7 மணிக்கு புன்னைவனம் புனித சந்தியாபார் நவநாள் திருப்பலி. 20ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 21ஆம் தேதி ஞாயிறு பொதுக்காலத்தின் 16ஆம் வாரம் காலை 7:15க்கு விகே புதரிலும், காலை 9:15க்கு சுரண்டையிலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பேரிலும் ஞாயிறு திருப்பலிகள். இன்று ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் சகாயமாதா அன்பியம். சகாயமாதா அன்பியத்திற்கும் இன்று 3வது பிறந்தநாள் கொண்டாடும் யாழ் நிலாவிற்காகவும் சேர்த்து நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை அன்னை தெரேசா அன்பியம் சிறப்பு செய்வார்கள். அறிவிப்பு. புன்னைவனம் தூய சந்தியாபர் திருத்தல திருவிழா வருகிற 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. வருகின்ற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி அன்று 4வது நவநாள் சுரண்டை இறைமக்கள் சார்பாக சிறப்பிக்க அழைப்பு கொடுத்துள்ளார்கள். அன்றைய தினம் மாலை 4 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொள்ள வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய நவநாளில் சிறப்பாக இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் ஊர் பொறுப்பாளர்கள் வசம் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவன் ஊர் பொறுப்பாளர்கள். அன்னை தெரேசா அன்பிய திருப்பலியானது நாளை மாலை 6 மணிக்கு எல்ஏ சுந்தரராஜன், தமிழ்செல்வி இவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். புனித கலிலேயாவின் திருவுருவம் இந்த வாரம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை அந்தோனியாகப்பன் சகாயம் இவர்கள் இல்லத்திலிருந்து ராபின்சன் பாத்திமா இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறையர்களை பெற அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் நிகழவிருக்கின்ற புனித கலிலேயாவின் அன்னை திருவிழாவிற்காக இறை மக்களின் தாராள நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. நன்கொடை வழங்க விரும்புகின்றவர்கள் நமது பங்கு தந்தையிடமோ அல்லது புனித கலிலேயா சபை பொறுப்பாளர்களிடமோ கொடுத்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்பானது நடைபெறும். மேலும் சனிக்கிழமைகளில் மாலை 4 மணி அளவில் பாலர் சபை மற்றும் நற்கருணை வீரர் சபை வகுப்புகள் நடைபெறும். எனவே பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம் புனிதர் அந்தோனியார் அற்புதத்தினாலும் அநேக புதுமை நடைபெறும் ஆலயத்தில் பெருமை சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதிய திருப்பலி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது திருவிழா நாட்களிலும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு தினத்தில் மட்டுமே நமது ஆலயம் கூட்டத்தினால் நிரம்பி வழியும். ஆனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிறப்பாக திருவிழா போலவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு நமது ஊரில் மட்டுமல்லாது வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து யூடியூப் சேனல் மூலமாகவும் அந்த திருப்பலியை கண்டு ஜெபித்து வருகிறார்கள். அதற்கு பெருமை சேர்க்கும் விதமாக நமது பங்கு தந்தை அவர்கள் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தங்களுக்கு சாட்சிகளாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும், வர வேண்டும் என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமை திருப்பலி நிறைவுற்றதும் அனைவருக்கும் அசன உணவு வழங்கப்படுகிறது. இதற்காக 2 மீன் 5 அப்பம் 12 கூடை என்ற அமைப்பிலிருந்தும் ஒரு சில குடும்பங்கள் தங்கள் குடும்பத்தில் இறைவன் புனிதர் வழியாக செய்த அற்புதத்திற்கு நன்றியாகவும் தங்கள் இல்லங்களில் நடைபெற்ற சுபகாரியங்கள் மற்றும் அதற்காகவும் அசன செலவு முழுவதுமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள்.
சில குடும்பங்கள் மாதம் 2000 ரூபாய், 5000 ரூபாய், 1000 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய் என்று தங்களால் இயன்ற அளவு காணிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று சிறப்பாக நமது ஊரில் உள்ள பல குடும்பங்கள் புனித அந்தோனியார் ஜெபக்குழுவோடு இணைந்து அசன உணவு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு நமது பங்கு தந்தையின் அனுமதியோடு அருட் சகோதரிகள் ஆலோசனைப்படியும் ஜெபக்குழு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவருக்காக நாம் ஜெபிப்போம். அதோடு கடந்த மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று அசன செலவிற்காக காணிக்கை கொடுத்த குடும்பங்கள் குருமலாப்பேரி ரத்னசாமி ஜெயா குடும்பத்தினர் அசன உணவுக்கு தேவையான காய்கறிகள் முழுவதும் கொடுத்துள்ளார்கள். சுரண்டை LA அண்ட் சன்ஸ் குடும்பத்தினர் 2000 ரூபாய், லூர்து ராணி சென்னை குடும்பத்தினர் 2000 ரூபாய், ஸ்டெல்லா மேரி டீச்சர் குடும்பத்தினர் 1000 ரூபாய், எக்ஸ் சகாயம் செலின் குடும்பத்தினர் 1000 ரூபாய், எக்ஸ் அந்தோனி ராயப்பன் சகாயம் குடும்பத்தினர் 500 ரூபாய், எக்ஸ் செபஸ்தியான் உதய குடும்பத்தினர் 500 ரூபாய், VYI ஜேம்ஸ் ஆக்னஸ் குடும்பத்தினர் 500 ரூபாய், M ஜெகன் சகாயம் குடும்பத்தினர் 500 ரூபாய், A சீமோன் பெமிலா குடும்பத்தினர் 500 ரூபாய், S சோமிக் ஸ்ரேபி குடும்பத்தினர் 500 ரூபாய், L ஜஸ்டின் லாலிட் குடும்பத்தினர் 500 ரூபாய், B லூர்து கோபி லிதியால் குடும்பத்தினர் 500 ரூபாய், A ஜெகன் அக்ஷலியா குடும்பத்தினர் 200 ரூபாய், K சார்லஸ் அமலா குடும்பத்தினர் 200 ரூபாய், லூசன் ஸ்னேகா குடும்பத்தினர் 200 ரூபாய், சார்லஸ் ஜென்சி குடும்பத்தினர் 200 ரூபாய், அருள்ராஜ் அல்போன்சா குடும்பத்தினர் 200 ரூபாய், சேவியர் செபஸ்தியம்மாள் குடும்பத்தினர் 200 ரூபாய், ஜெயராணி ஜேம்ஸ் குடும்பத்தினர் 200 ரூபாய், கீழச்சுரண்டை ஆரோக்கியராஜ் புனிதா குடும்பத்தினர் 200 ரூபாய், அந்தோனி பிரபாகர் திருவருட்செல்வி குடும்பத்தினர் 200 ரூபாய், ஜேம்ஸ் பாஸ்கலின் குடும்பத்தினர் 200 ரூபாய், ஜஸ்டின் டென்சி குடும்பத்தினர் 200 ரூபாய், ரஞ்சித் நிர்மலா குடும்பத்தினர் 200 ரூபாய், ராஜ் இமாக்லீட் குடும்பத்தினர் 100 ரூபாய். மொத்த வரவு 12,500 ரூபாய். அரிசி காய்கறி போக செலவு 8,819 ரூபாய். மீதி இருப்பு 3,681 ரூபாய் கடந்த மாதம் அதிகப்பற்றுக்காக கழிக்கப்பட்டுள்ளது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளை மறுநாள் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று அசன உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களால் இயன்றளவு உங்களது காணிக்கைகளை பங்கு தந்தையிடமோ அருள்ராஜ் அவர்களிடமோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் எங்கள் வாழ்வு எந்நாளும் வளமும் தகுதியும் பெற்று நிறைவடைவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.